வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பருப்பு உருண்டை போட்டு ஒரு குழம்பு தான் பண்ண போறோம். வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இல்லாம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து பருப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம் நாம. இல்லைன்னா ரொம்ப தண்ணியா போயிடுதுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிச்சி நீங்க ஆவியில வேக வைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால தண்ணியே இல்லாம வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல ஊற வச்ச பருப்பை மாத்தியாச்சு. இப்ப இதுக்கு காரத்துக்கு வரமிளகா, நான் ஒரு 5 வரமிளகா சேர்க்கிறேன். நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, அப்பதான் அரைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி ஊத்தாம அரைங்க. தேவைப்பட்டா மட்டும் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப நைஸா இல்லாம ரொம்ப குறகுறமும் இல்லாம மீடியமா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிச்சி வைக்க கரெக்டா இருக்கும். இப்போ அரைச்சாச்சு, நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம். அரைச்சதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவின்னு உருட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி குட்டி குட்டியாக உருட்டி வச்சோம்னா வேகிறதும் ஈஸியாக வெந்துடும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லாமல் இருந்ததுன்னா ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா இந்த சின்ன உருண்டை போதும்னா அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வந்து பருப்பு உருண்டை வந்து வேகட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் வந்து கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, அப்புறம் வெந்தயம் சேர்க்க போகிறோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். பெருங்காயம் ஒரு 2 கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். பருப்பு நல்ல ஒரு 1 டீஸ்பூனுக்கு பருப்பு, ஒரே ஒரு வத்த மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து சாம்பார் பொடி நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி. ஜஸ்ட் அந்த எண்ணெயில் பிறக்கினோடனே நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் வெல்லம், எப்பயும் போல் புளி எடுக்காமல் இருக்கிறதுக்காக வெல்லம் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். குழம்பு வந்து இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கணும். நீங்கள் புளி தண்ணி சேர்த்த உடனே தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய பருப்பு உருண்டையும் வெந்திருக்கும். பாருங்க, தெரியுதா? பார்க்கும்போதே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, நல்லா தனித்தனியாக வந்துடுது பாருங்க, தெரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ குழம்புல சேர்க்க போறோம். நாம சேர்த்துடலாம். அப்படியே ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துருங்க. இந்த இது வந்து ஊற அந்த உருண்டை ஊற அந்த தண்ணி வந்து நல்லா இழுத்துக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், குழம்பு நல்லா இழுத்துக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். இது பாருங்க, இது போட்டதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப்லாம் பண்ண வேண்டாம். நல்லா அப்படியே ஒரு கொதி வந்து அதுவே மேலே மிதந்து வந்துடும். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு இந்த உருண்டையும் ஒன்று அப்படி உடச்சிட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பருப்பு உருண்டை குழம்பு இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் போடாமல் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.